வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சு இந்த 2-3 நாள்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் தங்களுடைய கட்சி வேலைகளையும் அரசியல் வேலைகளையும் பார்க்க போயிட்டாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசின அந்த பேச்சுகளை வச்சு அவர் உண்மையாக தான் பேசினாரு. அதை வச்சு அவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாருன்னு சுட்ட தோசையே திரும்ப திரும்ப சுட்டுனுக்கிறாங்க. அவங்களுக்கு வேற எதுவும் வேலையா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறமும் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடத்துல எவ்வளோ நகரங்கள்ல எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி டிஎம்கே ஆட்சியோ இல்லை திமுக கட்சி உறுப்பினர்களோ திமுக கட்சி தலைவர்களோ எந்த ஒரு பத்திரிகையிலையோ பேசாம தமிழக வெற்றி கழகத்தை பற்றி மட்டுமே தமிழக வெற்றி கழகம் நடத்தின அந்த சிறப்பு பொதுக்குழுவை மட்டுமே பேசினிருக்காங்க. அப்படி பேசக்கூடிய 3 நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஒன்று வச்சுக்கின்னு இது பண்ணிட்டாரு, ஷூட்டிங் நடத்திட்டாரு, அத்தனை கேமரா இருந்துச்சு, இத்தனை கேமரா இருந்துச்சு. அதான் சிபிஐ விசாரிச்சுன்னு இருக்காங்கல்ல, எப்படியா இருந்தாலும் தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல. இவர் யாருங்க தீர்ப்பு சொல்றது? நக்கீரன் அவர்கள் தான். அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க உங்களுக்கு வேலை இல்லையா, இல்லை வேலை இருந்தும் அந்த வேலை வேற யாருன்னா பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு இந்த வேலைக்கு இறங்கிட்டீங்களா அப்படின்றது தெரியல. இந்த 3 பேருக்கும் சொல்றேன், செந்தமன் சீமான் அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மீடியா வச்சு பொய்யான விமர்சனத்தையே வாரி அள்ளி தெளிச்சுன்னு இருக்கிற நக்கீரன் அவர்களுக்கும், நீங்க எத்தனை மீடியா வச்சு பேசினாலும் எத்தனை கூட்டம் ஊட்டி பேசினாலும் அவரோட இமேஜை கூட உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சாட்டை துரைமுருகன் அவர்களே, போங்க, போயிட்டு தேர்தல் நெருங்கின்னு இருக்கு, கட்சி வேலை பாருங்க. உங்க தலைவர் கூட சேர்ந்து உங்க தலைவர்கிட்டயும் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியுடைய இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கும் ஒன்று சொல்றான், உங்க கட்சி முன்னேற்றத்துக்காக உங்க கட்சியில் இருக்கிற கட்சி தொண்டர்களுக்காக கொஞ்சமாச்சு நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வேலை செய்யணும். பெருசா மீடியா முன்னாடியும் பத்திரிகை முன்னாடியும் சுட்ட தோசையே சுடாம புதுசா மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு யோசிங்க. பொய்யான விமர்சனத்தையும் ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசணுன்றதுனால நீங்க வளர போறது கிடையாது. 2வது நக்கீரன் கோபால் அவர்களுக்கு ஒரு மீடியா வச்சுன்னு என்ன வேணாலும் பேசலான்றது நாகரிகம் கிடையாது. அந்த நாகரிகம் நீங்க பேசுற வார்த்தையிலே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, தப்பா இருந்தா கமெண்ட் பண்ணுங்கண்ணா.